உலகிலேயே முதன்முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அடையாளு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை. ஞானசேகரன் கடையில் இலவசமாக பிரியாணி வாங்கிய காவலர்களிடம் 6 செல்போன்கள் பறிமுதல். நாம் தமிழர் கட்சியினர் 3000 பேர் திமுகவில் நாளை இணைய உள்ளதாக தகவல். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முடிவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தபால் வாக்கு பெறும் பணி தொடக்கம். முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று அலுவலர்கள் வாக்குகளை பெறுகின்றனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் அண்ணியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் மசோதா. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து வானதிராயபுரம் மக்கள் உண்ணாவிரதம். கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. கோவை துடியலூர் அருகே தாளியூரில் காட்டு யானை தாக்கி முதியவர் மரணம். யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடக்கோரி மறியல். சென்னையில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க திட்டம். சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், மணலி பகுதியில் இயக்கப்படும் என தகவல். திண்டுக்கல்லில் கிலோ 10 ரூபாயாக குறைந்த தக்காளி, கத்திரிக்காய். வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி. திருமயம் அருகே 4 நாட்களுக்கு முன் நடந்த மஞ்சுவிரட்டில் தகராறு. பி. அழகாபுரியில் வீட்டிலிருந்த இளைஞர் படுகொலை. ஹைதராபாத்தில் மனைவியை கொன்று பல்வேறு பாகங்களாக வெட்டி பிரஷர் குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர். கருத்து வேறுபாட்டால் கொடூர செயலில் ஈடுபட்டவர் கைது. திருப்பதியில் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் 2.5 கோடி ரூபாய் மோசடி. பெண்ணை ஏமாற்றிய கும்பலில் ஒருவர் கைது. ஈரோட்டில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். பைனான்சியர், கடன் பெற்றுத்தரும் முகவர் உள்பட 4 பேர் கைது. அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படாது என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு எதிரொலி. குறை பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்க இந்தியர்கள் உள்ளிட்டோர் முயற்சி. தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலம் உருவாகியதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியதாக உலகிற்கு அறிவிப்பதாக கூறினார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமானது ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம்
அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். இந்நிலையில் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகள் ஒத்திசைத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்தே இரும்பு காலத்தின் வரலாறு தொடங்கப்படுவதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதனை இலக்கிய புனைவாகவோ அரசியலுக்காகவோ சொல்லவில்லை என்று கூறிய முதலமைச்சர், உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசின் பட்ஜெட் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் வட்டி மானியம், AI தொழில்நுட்பத்தில் புதிய ஆலைகளை அமைக்க உதவி உள்ளிட்டவற்றை அறிவிக்க வேண்டும் என்று திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதேபோல திருப்பூரில் ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய்க்கு ஜவுளி வர்த்தகம் நடைபெறும் நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஜவுளி உற்பத்தியாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். வட்டி மானியம், செயற்கை இழையில் உற்பத்தியாகும் ஆடைகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் தனி கவனம், பசுமை தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க சிறப்பு ஊக்கத்தொகை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே வட்டி மானியம் 5% வேண்டும் ஏற்றுமதிக்கு என்று கேட்டிருக்கின்றோம். பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நிறைய துணி வகைகள் இறக்குமதி ஆகிறது. அந்த இறக்குமதியை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். AI தொழில்நுட்பத்தில் இன்று நிறைய ஃபேக்டரிகள் மாடர்னைசேஷன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக ஏட்டப் போன்ற ஒரு புதிய மானியத்தை, இயந்திரங்களை நிறுவ, பெரிய ஆலைகளை நிறுவ அரசு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். வங்கதேசத்திற்கு சென்ற ஜவுளி ஆர்டர்கள் தற்போது இந்தியாவிற்கு வரத் தொடங்கியிருப்பதால் ஜவுளித்துறைக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்துரத்னம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பங்களாதேஷ்ல புதிய ஆட்சியாளருடைய அரசியல் மாற்றங்கள் இப்படி மாதிரி ஒரு சூழல்ல பங்களாதேஷுக்கு போக வேண்டிய ஆர்டர் எல்லாமே நம்ம இந்தியா நோக்கி வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதுல நம்மளுக்கு மானியத்துல நிறைய மானியங்கள் வழங்கணுங்க. இப்ப டிராபேக்ல நம்மளுக்கு குறைஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த தொழில் ஊக்கப்படுத்துற மாதிரி புதிய ஸ்கீம் அரசு கொண்டு வரணும். ரெண்டாவது, நம்ம வங்கியில் ஈஸியா நிதிகள் நம்ம வாங்குற மாதிரி, அதாவது கம்மியான வட்டிக்கு அரசு ஜவுளி தொழிலுக்கு வட்டி விகிதத்தை குறைச்சு அதிகமான நிதி வழங்குறதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, இந்த சூழல் நம்ம கரெக்டா பயன்படுத்தினா கண்டிப்பா உலக அளவில் இந்தியா ஜவுளி தொழில் நம்பர் 1 வருங்க. சிறப்பு நிதி கொள்கையை அறிவிக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வீடு மற்றும் விடுதிகள் கட்டித்தர வேண்டும், ஜவுளித்துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.